என் தங்கப்பிள்ளையே, வரம்பு மீறி ஒரு செயல் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த தாயானவள், இந்த வராகி எங்களுடைய கண்களை கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த ஒரு சிறு குழந்தை மிகப்பெரிய முயற்சியை எடுக்கப் போகின்றது. அம்மா கண்களை கட்டி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதை இந்த வராகி நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் நாளைய பொழுது நான் வேடிக்கை பார்க்க வேண்டிய பொழுதாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. அதைத்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இந்த வராகி உன்னோடு நிற்பதை நீ நிச்சயமாக அறிந்ததுதான். இதை நீ புரியாமல் இல்லை. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் உன்னிடம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உன் முன்னால் நிற்பதும் உனக்காக வருவதும் என்றும் என்றென்றும் நீ அறிந்த உண்மைதானே. இதை நீ அறியாமல் இருந்தது கிடையாது. நான் இருந்து உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதனைத்தான் இனிமேல் நீ கவனிக்க வேண்டும். நான் உனக்காக நின்று எதை செய்ய போகிறேன், எந்த விஷயத்தை உனக்கு நடத்தப் போகிறேன் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி கலங்கிவிட வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு எந்த தருணத்திலும் உடனிருக்கும் இந்த வராகி நாளை உன்னை கைவிடப் போகிறாளா என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? அம்மா நம்மை விட்டு விடுவாளா என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? நிச்சயமாக இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையை, பிரச்சனையை சொல்பவளும் நானே, அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுப்பவளும் நானே. இதை நீ அறிந்து வைத்திருந்தாயானால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து உனக்கு என்ன நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நான் இருந்தும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திற்கு பின்னால் நின்று நான் உனக்கு கை கொடுக்காமல் செல்ல மாட்டேன். எந்த பிரச்சனையிலும் உனக்கு நான் நிச்சயமாக மன நிறைவை கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நல்லது எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், அந்த நல்லதை இந்த தாயானவள் நான் கொடுப்பதுதான் என்று நீ தெரிந்து கொள்ளும் நேரமும் வந்து விட்டது. எதிர்பாராத பல பிரச்சனைகளை உனக்கு கொடுத்தது இந்த வாழ்க்கை என்றால் இனிமேல் இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது. இதையெல்லாமும் தாண்டி உனக்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது. சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை பட்டது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் தெய்வத்தின் அன்பினால் நடப்பதாக இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை யார் செய்வதாக இருந்தாலும் அந்த சூழ்ச்சியிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும். தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு இது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பதை நீ உணர வேண்டி, உன்னோடு எதையும் நான் தொடர வேண்டி, உனக்காக வரும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய். என் பிள்ளையினுடைய அன்பை நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளையும் உனக்கான தேவைகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவைகள் என்னவோ அதை பொறுத்துதான் நாம் ஆசைப்பட வேண்டும். தேவைக்கு அதிகமாகவோ காரணமில்லாமலோ எதன் மீதும் நாம் ஆசைப்படக்கூடாது. அப்படி நமக்குள் வருகின்ற ஒரு ஆசை இந்த வாழ்க்கையை நிர்மூலமாக்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்படி ஆசைப்படுவதுதான் பேராசை.
அதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆசையையும் நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், நமக்கான எல்லாமும் நம்மை தொடரும் இந்த காலம், முழுக்க முழுக்க நாம் விரும்புகின்ற விஷயங்களை நமக்கு என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை மறந்து விடாதே. நேரம் உனக்கு நல்லதாக கைகூடி வரும் பொழுது, நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்ய நினைக்கும் பொழுது, நாளை ஒரு சிறு குழந்தை என் கண்ணை கட்டி உன் வீட்டில் ஒரு பிரச்சனையையோ அல்லது உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய துக்கத்தையோ உருவாக்கி கொடுத்திட தயாராக நிற்கிறது. நான் இதை அறியாமல் இருப்பேனா? உன் தாயானவள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் இருந்து விடுவேனா? ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நான் அறிவேன். இங்கு ஒவ்வொருவரினுடைய மனதிலும் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாட்கள் எல்லாமும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்காதே. நம்பிக்கை கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுதுதான் உனக்கு அதன் அருமை என்னவென்று புரியும். இப்படி தெய்வம் உள்ளிருந்தும் தெய்வத்தை ஒரு விஷயத்தை நடத்த விடாமல் இன்னொருவர் உள்ளே நுழைகிறார், அதுவும் ஒரு சிறு குழந்தை எனும் பொழுது அது யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? என் குழந்தையே, நீ ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தை காயப்படுத்தினாயா? உன் தாயானவள் நான் உள்ளத்தில் இருக்கும் பொழுது, நான் உன் இல்லத்தில் தங்கி இருக்கும் பொழுது நீ ஏதாவது எதிர்மறையான விஷயங்களையோ தேவையற்ற செயல்களையோ செய்தாயோ என்று சற்று சிந்தித்து பார். அப்படி நீ செய்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எந்த நல்லதும் நடக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ செய்திருந்தாயானால் எந்த நன்மைகளையும் பெறுகின்ற பக்குவத்திற்கு நீ வந்துவிட மாட்டாய் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுக்கும் நேரங்களில் இனி என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே தெளிவான விஷயங்கள் சரியான புரிதலோடு கிடைக்கட்டும். உனக்கு வெற்றியை அது நிச்சயமாக தரட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கிடாமல் நீ நிற்க வேண்டும் என்றால் நாளை நடக்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது அம்மா உடைத்துச் சொல்கின்றேன், நாளை என் கண்களை கட்டப்போவது உனக்கு நல்லதை நடத்துவதற்காகத்தான். இந்த குழந்தை ஒருபோதும் உனக்கு தவறு செய்ய நினைத்தது கிடையாது. இந்த குழந்தை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்தது கிடையாது. அப்படியானால் இந்த குழந்தை இப்பொழுது உனக்கு செய்யக்கூடிய விஷயமானது முழுக்க முழுக்க உன் வெற்றியை தொடர்வது. நீ நினைத்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வது என்பதுதான். எந்த நாளும் இந்த வராகி உன்னோடு உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளில் நீ பெறக்கூடிய வெற்றியை சற்று நினைத்து பார். கொடுப்பது யார் என்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நாளைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியல் தைப்பூச முடிந்த நேரத்தில் நீ கந்தனை மனதார வணங்கி சில வேண்டுதல்களை அவரிடத்தில் உறுதியாக வைத்திருக்கின்றாய். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதை உனக்கு நிறைவேற்றி தருவதாக அவரும் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை எல்லோராலும் உணர்ந்திருக்க முடியாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். யாருக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் நிச்சயமாக என்னவென்று புரிந்திருக்கும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் கந்தன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த தாயினுடைய கண்களை கட்டிக்கொண்டு அவர் உள்ளே நுழைந்து ஒரு காரியத்தை செய்வதாக என்னிடம் கேட்டிருக்கிறார். அம்மா, நீ சற்று ஒதுங்கினில். இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் முடிக்க வேண்டிய கணக்கு சில இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் எவ்வளவு மனம் வருத்தப்பட்டார்கள் தெரியுமா? என்னிடத்தில் வந்து எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் தெரியுமா? நீ இங்கே இருந்து கொண்டு இவர்களுக்கு ஆறுதலை சொல்கிறாயா? இதோ காரியத்தை நான் முடிக்கிறேன் என்று சொல்லி தாயை ஒதுக்கிவிட்டு பிள்ளை துடிக்கிறது. என் குழந்தையே, பொதுவாகவே உன் அம்மா சில காரியங்களை கண்டு ஒதுங்கி நிற்பதற்கு காரணம் ஒன்றுதான். அது என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. பல வருடங்களாக உன்னை தொடர்ந்து வந்த ஒரு பிரச்சனை அது முடிவதாக இருந்தால் என்றோ முடிந்திருக்க வேண்டும். அது ஒரு நாளில் முடிகின்ற காரியம் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் முடித்து வைப்பதற்கு பல தூரங்கள் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். அதனால்
கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையினுடைய வீரியத்தை என்னவென்று புரிந்து கொண்டு அதனினுடைய ஆணிவேர் எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதனை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக உணர்ந்துதான் அதை நாம் செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் எதையும் செய்து கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்துவிடக்கூடாது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைத்தால் மட்டுமே நமக்கான விஷயங்கள் நடக்கும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம் எதையும் செய்ய முடியாது. கந்தன் என் பிள்ளை அல்லவா? அவன் கொஞ்சம் மிடுக்கோடும் துடுக்குத்தனமாகவும் இருக்கக்கூடியவன் அல்லவா? உன் கண்ணீரை கண்டதும் உன் மனவேதனையை கண்டதும் சட்டென்று வந்து விட்டான். அம்மா, நான் பொறுத்திரு என்று சொன்னாலும் நான் வார்த்தைகளை சொல்லும் பொழுதெல்லாம் அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது என்று பிள்ளைகள் சொல்வது போலத்தான் என் பிள்ளையும் என்னிடம் சொல்லிவிட்டு என்னை ஓரமாக நிற்கச் சொல்லி நான் அதற்கு மேலும் தடுத்து விடுவேனோ என்று சொல்லித்தான் என் கண்களை கட்டி கொண்டு உன் இல்லத்திற்குள் வருகிறான். நாளைய செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன் வீட்டில் கந்தன் இருப்பது உறுதி. இந்த வராகி எங்கே செல்வாள் என்று நினைக்கிறாயா? என் பிள்ளை இந்த அளவிற்கு துணிந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு தாயாக என் கண்ணை அவன் கட்ட முயற்சி செய்தாலும் நான் அவனுக்கு உறுதுணையாகத்தான் நிற்கப் போகிறேன். சில விஷயங்கள் உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனி என்னவாக நடக்குமோ ஏதுவாக நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை கலங்காதே. நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருக்க, இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக நிற்கும் அல்லவா? இந்த தாயின் அன்பு உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா? அதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாயானால் இனி உன்னை சுற்றி நான் வருவது உனக்கு புரியும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும். நீ கடந்து வந்த விஷயங்களை நான் அறிவேன், கந்தனும் அறிவான். என் பிள்ளை உனக்காக ஒரு விஷயத்தை நடத்திவிட துணிந்து நிற்கும் பொழுது கந்தன் எப்படி என் குழந்தையோ நீயும் அதுபோல என் பிள்ளை அல்லவா? நான் யாரிடமும் எந்த பாகுபாடுகளும் பார்ப்பது கிடையாது. தாயானவளுக்கு தன் பிள்ளைகளில் அது தெய்வம் என்றோ நீ மனிதன் என்றோ எல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லோரும் என் குழந்தைகள். எல்லோருக்கும் நல்லதை செய்ய நான் வருவேன். என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க நான் வருவேன். அப்படித்தான் உனக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்கு நடப்பது எல்லாமும் இனி நன்மைக்கும் என்பதனையும் உன் தேவைக்கு ஏற்ற சந்தோஷங்களை உனக்கு நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்தால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை. இந்த வராகி நான் நினைத்தால் உனக்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்களில் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும். கந்தன் நாளை உன் இல்லத்தில் இருப்பதனால் நீ என்ன சொல்ல வேண்டும்? ஓம் சரவணபவ என்று நீ காலையில் கண் விழித்ததும் சொல்லிவிடு. ஓ முருகா போற்றி என்று சொல். அரோகரா என்று சொல். கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு அந்த பொழுதை தொடங்கு. என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடிவிடும். உனக்குள் பல நல்ல விஷயங்கள் துளிர்க்க தொடங்கும். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை நடத்திவிட தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாய் சொல்வது போல நாளை கந்தன் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட ஒன்றை நடத்தி கொடுப்பது உறுதியாகிவிட்டது. செவ்வாய்க்கிழமையின் நாயகன் தைப்பூசத்தில் நீ சொன்ன ஒரு விஷயத்திற்காக இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார் என்றால், பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்திருக்கிறார் என்றால், நீயும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நீ செய்யக்கூடிய காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சிறு பிரச்சனை வந்தவுடன் பின்வாங்கி விடாதே. சிறு கஷ்டம் வந்தவுடன் அதிலிருந்து பின்தங்க நினைக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு நம்பிக்கையை தருவது போல கந்தன் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நீ இந்த வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே.
நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லதை நடத்தி உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பேரதிர்ஷ்டம் வரும். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நன்மதிப்பு கிடைக்கும். நல்ல நேரம் உனக்கு எல்லாவற்றையும் கடந்து வாழச் சொல்லும். இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து வருந்தாமல் நம்பிக்கையோடு நகர்ந்து செல். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பதை எல்லாவற்றிலும் சரியாகவே உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். சுற்றியிருந்து உனக்கு நான் எல்லாவற்றையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனித்துவிடு. இனி எதுவும் நடக்காது. எந்த விஷயங்களும் உனக்கு தேவையற்ற துன்பங்களை கொடுக்காது. நான் இருந்து உனக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ பெறக்கூடிய எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். வராகியினுடைய அன்பு உனக்கு நல்லதை உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த காலமும் நேரமும் உனக்கு ஏற்றது போல பல சந்தர்ப்பங்களை எல்லாமும் தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாமும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனித்து கொண்டு அதிலிருந்து உன் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு தான் உனக்கு எல்லாமும் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள். இந்த வராகியானவள் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த வருஷத்தில் உனக்கு அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். நான் வரும்பொழுது இனிமேல் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்காதே. வரம்பு மீறி நடப்பதற்கு ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள்தான் வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒழிப்பதற்கு கந்தன் முடிவெடுத்து விட்டு வந்து விட்டான் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி நடக்கும் நல்லதை உணர வேண்டும். எதிர்பார்க்கும் விஷயங்களில் எல்லாமும் உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் காலம் என்றும் என்றென்றும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உடனிருக்கும் தெய்வங்கள் அத்தனையையும் வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி சுற்றியிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் நாம் விரும்புகின்றபடி உனக்கு நல்லதை நடத்துவாள் என்பதனை புரிந்து கொள். நான் சொல்லச் சொல்ல உனக்கு அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டத்தை கண்டு என் பிள்ளை வாழக்கூடிய இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் கண்டு நீ பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு எதையும் எதிர்பார்க்கும் இந்த காலமும் சூழ்நிலையும் இனி உனக்கானவற்றை எல்லாமும் சரியாகவே உனக்கு உணர்த்தும் என்பதுதான் உண்மை. நீ விரும்பியது போல் அத்தனையிலும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வராகி நினைத்தது போல உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ இனிமேலும் நினைத்து பதறாதே. உடனிருந்து கொண்டு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள். நம்பிக்கையோடு எதையும் நடத்த முடியும் என்பதனை நம்பு. யாரும் இல்லை என்று சொல்லி கலங்காமல் யார் இருந்தாலும் நமக்கானவற்றை நம் வாழ்க்கை நடத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி எத்தனை முறை உன்னிடத்தில் வந்து நின்றாலும் நான் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். வாழும் வாழ்க்கையில் இது போன்ற தெய்வம் எல்லாம் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து கொண்டு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் என்று சொல்லி உனக்கு நல்லதை செய்து வருகிறார்களே, இதைவிட உனக்கு சந்தோஷம் வேறென்ன இருக்க போகிறது இந்த வாழ்க்கையில்? இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எந்த நாளும் மகிழ்ச்சியை தருவதை நான் உறுதிப்படுத்துவேன். எந்த நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை கொடுப்பதை நான் நிச்சயமாக முன்னின்று உனக்கு நடத்துவேன் என்பதனை புரிந்து கொள். நல்லது நடக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கட்டும் என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் இந்த வராகி உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களினால் நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து விடு. உனக்கான நேரம்
இனி எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தட்டும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை, நீ உனக்கு இது போன்ற அதிர்ஷ்டம் இருப்பதை மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் உனக்கு என்பதனை தெரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.